அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்தானது என்பதை நம்முடைய முன்னோர்கள் பெருமக்கள் ஹதீஸ் ஷரீஃபிலேயும் அது போன்ற செய்திகள் வந்திருக்கிறது. நமக்கு நம்முடைய காரியங்களில் நாம் எப்பொழுதெல்லாம் பிஸ்மியை கொண்டு சொல்கிறோமோ அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கு காரணமே அது பிஸ்மி என்பதே ஒரு ரஹ்மத்துக்குரியது. ரஹ்மத்தான மந்திரம் தான் பிஸ்மி. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நாம் இன்று பேசக்கூடிய ஒரு தலைப்பே நாவூர் ஹனீஃபா பாடல்ல சொல்வார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பத்தி. அளவற்ற அருளால நீயே, நிகரற்ற அன்பால நீயே அப்படின்னு பிடிப்பார். பிஸ்மில்லாவுக்கு கூட மொழிபெயர்க்கக்கூடிய நேரத்தில் சில அறிஞர்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடமாகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்று மொழிபெயர்ப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து யாருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு என்பதை அல்லாஹ் நமக்கு விளக்கும் பொழுது அது ஒரு அழுத்தம் திருத்தமாக ரொம்ப உறுதியோடு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் மூஹ்சினீன். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபை உபகாரம் செய்யறவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்கிறான். அப்ப உபகாரங்கிறது தானம் தர்மம் செய்யறது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்துலதான் உபகாரம் செய்ய தேவையில்லை. நம்முடைய உடலால் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி உபத்திரியம் பண்ணாம உதவி செய்வது என்பது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபை இருக்கும். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல புள்ளைகளை முத்துறது, பச்சை பிள்ளைங்களை. ஒரு சாபி வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகளை முத்திட்டு இருந்தாங்க. அக்ரா இப்னு ஹாபிஸ் அந்த சாபி பேர். நாயகமே, நீங்களா பிள்ளைங்க முத்தீங்க? ஏதோ ஒரு விகாரமான ஒரு செயலை போல. எனக்கு 10 பிள்ளைங்க உண்டு, ஒரு பிள்ளைய ஒரு நாளும் பாசத்துல நான் முத்துனதே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உள்ளத்திலிருந்து இரக்கத்தையே கலட்டிட்டான். மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம். பச்சை பிள்ளைகள்கிட்ட இரக்கம் காட்டவன் அல்லாஹ்வாலேயே ரஹமத்து செய்யப்பட மாட்டான். ஆக ஜாதி மத பேதமின்றி ஒரு பஸ் பயணத்திலேயோ ஒரு ட்ரெயின் பயணத்திலே இருக்கும்போது வேற மதத்தை சார்ந்த ஒரு பிள்ளைகளா இருந்தா கூட நம்ம பிள்ளைங்களை அவங்க கொஞ்சிறது, அவங்க பிள்ளைய நம்ம கொஞ்சிறதுங்கிறது ஒரு பரஸ்பரமா இருக்கிறத பார்க்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லும்போது சொன்னாங்க, சின்ன பிள்ளைங்க மீது ரஹமத்து காட்டாதவங்க பெரியவங்களை மரியாதை செய்யாதவங்க என்னுடைய வழிமுறை சார்ந்தவன் இல்லை. அப்போ சின்ன பிள்ளைங்க ரஹமத்து காட்டுறது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைக்கணும்னா இர்ஹமு ஃபில் அர்லி, பூமியில் இருக்கக்கூடியவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் இருப்பவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார். பகதாதில் வாழ்ந்த சஹலி துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ரஹமத்தை 7 விஷயமா பிரித்து சொல்லுவாங்க. வானம் பூமிக்கு ரஹமத்தா இருக்கிறது. வானம் மழை பொழிஞ்சாதான் பூமிக்கு உயிரோட்டமே இருக்கு, செழிப்பே இருக்கு. அப்போ வானம் ரஹமத்தா இருக்கு பூமிக்கு. அதனாலதான் அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே அப்படின்னு சொல்லி ஒரு பாடலையே ஒரு கவிஞர் எழுதினார். அது வானத்திலிருந்து போகக்கூடிய ஒரு மலை பூமிக்கு ஒரு அருள் தான், ஒரு ரஹமத்து தான். அதே போல பூமிக்கு கீழ் உள்ளது பூமிக்கு மேல் உள்ளதுக்கு ரஹமத்தா இருக்கு. நிலநடுக்கம் ஏற்பட்ட எல்லாரும் உள்ள போயிரும். சுனாமின்னு சொல்றோமே, சுனாமிங்கிறது என்னது? அது கடலில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கிறான், அப்படித்தானே சொல்றான். அதே மாதிரி பூமிக்கு கீழே உள்ளது நாம ஒழுங்கா இருந்தா தான் மேல உள்ளது ஒழுங்கா இருக்க முடியும். அப்போ கீழே உள்ளது ஆட ஆரம்பிச்சுன்னா, நடுக்க ஆரம்பிச்சுன்னா மேல உள்ளவங்களுக்குள்ள உள்ள போயிடுவாங்க. நமக்கு மேல உள்ளது நம்ம ஹயாத்தா இருக்கணும்னா கீழே உள்ளது ஒழுங்கா இருக்கணும். அப்போ பத்தனுள்ளாரது ரஹமத்தும் பூமிக்கு அடிப்பாகும், பூமிக்கு மேல உள்ளவங்களுக்கு ரஹமத். அது இல்லைன்னா நடுக்க ஏற்பட்ட மேல உள்ளவங்க உள்ள போயிருவாங்களா இல்லையா? அப்போ பூமிக்கு மேல் உள்ளது உள்ளவுக்கு ரஹமத்தா இருக்கிறது பூமிக்கு அடிப்பாகம் தான் அப்படிங்கிறத சொல்லுவான். அதே போல நபிமார்கள் படைப்பினங்களுக்கு ரஹமத்தாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லும்போது கூட நீங்க உலகத்தார்களுக்கு ரஹமத்துன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
ரசூலுல்லாஹ்வுடைய வாயால் இந்த சமுதாயத்துக்கு சாபம் ஏற்பட்டதே இல்லை, எல்லாத்துக்குமே அருள் தான் கிடைச்சது, யாருக்குமே இருள் ஏற்பட்டதே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய துஆவால யாருக்கும் அழிவு ஏற்பட்டதே கிடையாது. அப்ப நபிமார்கள் அந்த சமூகத்துக்கு அருளாக இருப்பாங்க. அல்லாஹ் படைப்பினங்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கிறான். ஆலிம்கள், கற்றறிந்தவர்கள், படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு ரஹமத்தாக இருக்கிறாங்க. அது ரஹமத்தா இருக்க போய் தான் அவங்கள நம்ம என்ன செய்யறோம், அவங்களையும் பக்கத்துல வச்சு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். அப்போ ஆலிம்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் மீது ரஹமத்தா இருக்கிறாங்க. மறுமை உலகத்தின் மீது ரஹமத்தாக இருக்கு. எப்படின்னா மறுமை நாள் வராத வரைக்கும் உலகம் இருக்கும், மறுமை நாள் வந்துடுச்சுன்னா உலகம் அழிஞ்சிரும். இப்போ மறுமை உலகத்துக்கு ரஹமத்தாக இருக்கு. பெரியவர்கள் சிறியவர்கள் மீது ரஹமத்தாக இருக்கிறார்கள் என்று ரஹமத்தை எத்தனை பிரிவா பிரிப்பான்? சஹல் துஸ்தரி ரஹமத்துல்லாஹி அலைஹி 7ஆ பிரிப்பான். பகதாதில் வாழ்ந்த ஷிபிலி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒபாத்தான பிறகு அவங்க கனவுல சில பேர் பார்த்தாங்க. பார்க்கும் பொழுது அல்லாஹ்விட்ட உங்களுடைய சந்திப்பு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் என்கிட்ட கேட்டான், நான் உங்களை எதனால மன்னிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி, அபூபக்கர் அவர்களே, இவங்களுக்கு அபூபக்கர் ஷிப்லின்னு அவங்க பேரு, உங்களை எதனால நான் மன்னிச்சேன், உங்களுக்கு என்னுடைய ரஹமத் எதனால கிடைச்சது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் என்னுடைய நல்ல அமல்னால இருக்கலாம் அப்படின்னா. இல்ல, உங்க நல்ல அமல்னால உங்களுக்கு நான் மன்னிப்பு தரல, என்னுடைய வணக்கத்தை நான் காட்டிய உல தூய்மையினால இஹ்லாஸ்னால எனக்கு நீ மன்னிச்சிருக்கலாம், அதனால இல்ல. நான் நோன்பு வச்சிருக்கிறேன், ஹஜ்ஜி செய்திருக்கிறேன், தொழுது இருக்கேன், இதனால நீ மன்னிச்சிருக்கலாம், அதனால இல்ல. நல்லவர்களை தேடி, கல்வியை தேடி, நல்ல ஞானிகளை தேடி, குருமார்களை தேடி நான் பயணம் செய்திருக்கிறேன், கல்வி பயணம், அதனால நீ என்ன செய்திருக்கலாம், என்னை மன்னிச்சிருக்கலாம், அதனால இல்ல. அப்ப அவங்க சொன்னாங்க, வேற ஆண்டவா இதுதான் நீ மன்னிக்கு உண்டான காரணமா இருக்குன்ட்டு நான் விளங்கி வச்சிருக்கேன், வேற என்னதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பகதாதுல ஒரு நாள் ஒரு குளிர் நேரத்துல காலையில நீங்க ஒரு போர்வையில போய் கொண்டிருக்கும் போது போத்திக்கிட்டு குளிர்ல பகதாதுடைய ஒரு தெருவுல ஒரு பூனை குட்டி நடுங்கி கொண்டிருந்ததை நீங்க என்ன செய்யுங்க பாத்தீங்க. அந்த குளிர்ல நடுங்கிறத பார்த்தோன்னா அந்த போர்வைக்குள்ள அந்த பூனை குட்டியை எடுத்து என்ன செய்தீங்க, அந்த குளிர் காயறதுக்கு உள்ளத்திக்க வச்சு அதை போத்திக்கிட்டீங்க. இந்த ஒரு கிருபையின் காரணமாக தான் அல்லாஹ் உங்கள் மீது மன்னிச்சான். ஆக உங்களுடைய ரஹமத்து இந்த பூனைக்குட்டியின் மீது பகதாதுல குளிர் நேரத்துல நீங்க காட்டிய பாசம் என்று அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லி காட்டுவான். நபி இமாமுடைய 40 ஹதீஸுக்கு ஒரு விரிவுரை கிதாப் வந்திருக்கு. அதுல ஒரு சம்பவம் எழுதியிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு 7 நகரங்கள், இஸ்ரவேல் காலத்துல 7 நகரங்களை அல்லாஹ் என்ன செய்தான், அந்த ஊர் மக்கள் தப்பு செய்த காரணத்தினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, அந்த ஊரையே தன்னுடைய ரெக்கையில 7 நகரங்களை 70,000 பேர் விபச்சாரமே செய்தாங்க அந்த ஊர் மக்கள். அதன் காரணமாக தன்னுடைய ரெக்கையில அப்படியே அடியிலிருந்து தூக்கி மேல உயரத்துல தூக்கி அப்படியே அவங்க பெரட்டி விடுறதுக்காக வேண்டி, தலைகீழ அந்த ஊரை குப்பர கவுத்துறதுக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, 7 ஊரை மேல தூக்கிட்டு போனாங்க. அந்த ஊர்ல 70,000 பேர் விபச்சாரம் செய்த காரணத்தினால் 7 நகரங்களை தன்னுடைய ரெக்கையிலேயே தூக்கிட்டு போய் பூமியில இருந்து தூக்கி வானத்துல போய் அதை பெரட்டுறதுக்காக வேண்டி தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போகும்போது அந்த சமயத்தில் ஒரு பச்சை புள்ள அழுகுது. அப்ப அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, ரொட்டி சுடுறதுக்கு மாவை பிணைகிறதுக்காக கையை கொண்டு வந்து எதுல மாவு பிணைக்கிறது கை வச்சு அந்த அம்மா சொல்லுது, அல்லாஹ் தஆலா இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் நம்மள ஒண்ணு அழிச்சிட மாட்டான், கொஞ்சம் பொறுமா அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் பேசிக்கொண்டு இருந்த பொழுது அல்லாஹ் தஆலா என்னுடைய ரப்பு ரொம்ப, அந்த அம்மா அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுது, இன்ன ரப்பி, என்னுடைய ரப்பு இருக்கிறானே, மின் கரமிஹி ஹலீம், அவனுடைய கிருபையிலிருந்து உள்ளதுதான் ரொம்ப தங்க குணம் உள்ளவன். லா யஜ்ருல் உகூபத அலா மன் அஸாஹு, அவனுக்கு மாற்றமாக பாவம் செய்யக்கூடியவங்களுக்கு உடனே தண்டனை கொடுத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யப்பட்ட அழிச்சிட மாட்டான். இந்த தண்டனை கொடுக்கறதுக்கு தான் மேல தூக்கிட்டு இருக்கிறாங்க.
வெளியே நடக்குது, அந்த பூமியில உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த அம்மா என்ன சொல்லுது, அல்லாஹ் ரொம்ப தங்கமானவன், அவனுடைய தங்க குணத்துல உள்ளது என்னன்னா அவனுக்கு மாறு செய்தவங்களை உடனே தண்டிச்சிட மாட்டாமா, கொஞ்சம் பொருள் இந்த வேலையை முடிச்சுட்டு நான் உனக்கு பால் கொடுக்குறேன்னு சொல்லுது. இந்த வார்த்தையை கேட்ட அல்லாஹ் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவனுடைய சக்கன கலபுல்லா, அல்லாஹ்வுடைய கோபம் உடனே அணைந்து விட்டது. அல்லாஹ் சொன்னானா மக்கானஹா ஃபஇன்னஹு சக்கன கலபி பிமுனாஜாத்தில் மர்அத்தில் வலதிகா ஃபஇன்னி ஹலீமுன் லா அஜிலு உகூபத அலா மன் அசானி. அதே இடத்துல அந்த 7 ஊரை கீழே வைங்க. என் கோபம் அணைந்து விட்டது. இந்த தாய் தன் குழந்தை இடத்திலே என்னை பத்தி நான் உள்ள நற்குணம் உள்ளவன் என்றும், நான் தப்பு செய்தவங்களை உடனே தண்டனை கொடுத்துட மாட்டேன், என்னை பத்தி நல்ல கருத்து சொல்லியிருக்கு, உடனே நான் என்ன மாறு செய்தவங்களை தண்டனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு, உடனே கீழே வைங்க, நான் கேன்சல் பண்றேன். எத்தனையோ நீதிமன்றங்கள் தான் கொடுத்த தீர்ப்பை தானே ரத்து பண்ணுதா இல்லையா? ரசூலுல்லாஹி காலத்துல சாபி ரஹீமீன், அருளாளனுக்கெல்லாம் அருளாளனே, ரஹமத்துக்குரியவங்களுக்கெல்லாம் எத்தனையோ பேர் உலகத்துல ரஹமத்தா இருக்கு. எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீ தான், ஒன்னு அடிக்கிற ரஹமத்துல யாரும் கிடையாது. யா அர்ஹமர் ராஹிமீன், அர்ஹம் என்று சொன்னாலே நம்பர் 1ன்னு அர்த்தம். அருளாளனுக்கெல்லாம் நம்பர் 1 அருளாளனே அப்படின்னு சொன்னோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா அல்லாஹ் உன்னை பார்த்துட்டான்பா, இப்போ நீ அல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாப்பா, இப்போ கேளுப்பா உன்னுடைய தேவை நிறைவேறும். இப்ப இந்த வார்த்தையை கேட்டுட்டு அடுத்த செகண்ட் கேளு உன்னுடைய காரியம் நிறைவேறும். இப்ப அல்லாஹ் உன்னை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ எத்தனையோ இஸ்ம் இருக்கு. யா அர்ஹமர் ராஹிமீன், அருளாளனே அப்படின்னு சொன்ன உடனே இப்ப கேளு அல்லாஹ் உன்னை பார்க்க ஆரம்பிச்சுட்டான்னு சொல்றாங்கன்னா, அப்ப அந்த ரஹமத்துங்கிற வார்த்தை அல்லாஹ்வை ஐஸ் வைக்கக்கூடிய வார்த்தை தான் யா ரஹ்மான் யா ரஹமர் ராஹிமீன் என்ற வார்த்தை. அதனாலதான் சொல்லுவாங்க, ரஹ்மான் என்று சொன்னாலே உலகத்துல நல்லவர்களுக்கும் கெட்டவங்களுக்கும் அல்லாஹ் கிருபையா இருக்கக்கூடிய. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சபை ஒரு விருந்தோம்பல் சபை. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, உலகத்துல முதலில் விருந்து கொடுத்த ஒரு பெரிய மகத்தான மனிதர், அந்த வழிமுறையை ஆரம்பித்து வைத்த ஒரு சீதேவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாவுக்கு ஒரு சமயம் ஒரு மனிதர் வந்தார். அவர் ஒரு 70 வயசு, அவர் அப்பா ஒரு வயசானவர், அவர் முஸ்லீம் கிடையாது, அவர் ஒரு சிலை வணங்கி. அப்ப சொன்னாங்க, நீங்க களிமா சொல்லுங்க உங்களுக்கு விருந்து தரேன்னாங்க. சில கிதாபுல வருது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொன்னாதான் சாப்பிட விடுவேன்னு சொன்னான். என்னுடைய 70 வயசுல இதுவரைக்கும் என் தெய்வத்தின் பேரையே நான் சொல்லி சாப்பிட்டதே கிடையாது, நீங்க என்ன புதுசா அல்லாஹ் பேரை சொல்லி சாப்பிடுங்க, உங்க சாப்பாடே வேண்டேன்னு போயிட்டான். அப்ப அல்லாஹ் சொன்னா, அவர் 70 வயசுல இது வரைக்கும் அவர் என்னையே என்ன செய்யல, வணங்கல. ஆனா ஒரு வேளை கூட நான் பட்டின போடல. ஒரே ஒரு தடவை ஏன்னா என் பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னதுனால அவருக்கு விருந்து இல்லைன்னு அனுப்பிட்டீங்களே, முதல்ல போய் அவருக்கு விருந்து கொடுத்து அனுப்புங்க. யாரு விருந்து இல்லைன்னு இவங்க கோவப்பட்டு அனுப்புனாங்களோ தேடி பிடிச்ச ஆளை, ஊர்ல எங்க போனாலும் கண்டுபிடிச்ச ஆளை தூக்கிட்டு கொண்டு சாப்பாடு கொடுத்தாங்களாம். அப்ப அவர் கேட்டாராம், எனக்கே விருந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி விருந்து கொடுத்தீங்க? இல்ல அல்லாஹ் பிடிச்ச என்ன செய்யறாங்க, கண்டனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நான் எதிரியா இருந்த எனக்கு உங்க ஆண்டவன் என் விஷயத்துல என்ன பரிந்து பேசுறான்னா, உண்மையிலே ஒரு எதிரியா இருக்கிற நான் ஆண்டவனுக்கு விசுவாசி கிடையாது. உங்க ஆண்டவனுக்கு நான் எதிரி, உங்க கடவுள் வணங்குற ஆள் கிடையாது. எனக்கே வக்காலத்து வாங்கி அந்த எதிரியா இருந்த எனக்கே உங்க ஆண்டவன் வக்காலத்து வாங்கி பேசுதா இருந்தா, அந்த ஆண்டவனை தான் நான் வணங்க தகுதியானவன் சொல்லி அவர் விரும்பும் சாப்பிட்டாரு, களிமான்னு சொன்னார். அவர் களிமா சொல்லல, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பார்த்து அவரே என்ன இலகி போனார். அப்படி பார்த்தோம் சொன்னா, பல வருஷங்களுக்கு முந்தி, இப்ப பேஸ்புக்ல நிறைய செய்தி வருது, பல வருஷங்களுக்கு முந்தி ஒரு செய்தி பேஸ்புக்ல பார்த்தேன், சமீபத்துல பார்த்த செய்தி அல்ல இது. அதுல ஒரு மனிதருக்கு பைபாஸ் ஆபரேஷன் செய்யப்பட்டது. பைபாஸ் ஆபரேஷனே சும்மா சாதாரணம் இல்லை, கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் அந்த ஆபரேஷனே பல மணி நேரங்கள், 10 மணி நேரம்லாம் நடக்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவருக்கு கிட்ட 8 ஹவர் கிட்ட அந்த முடிஞ்சது. அப்ப கடைசியில பில்லு வந்தது. அப்ப கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் பில்லு போட்டான் ஆஸ்பத்திரியில. பெரிய ஆஸ்பத்திரி போல தெரியும், 8 லட்சம் ரூபாய். அப்ப அந்த பெரியவர் அழுதாரம். அப்ப மருத்துவ அந்த குழு எல்லாம் கேட்டாங்களா, எதுக்கு அழுகுறீங்க,
8 லட்சம் ரூபாய்க்காக அழிறீங்க. இல்ல இல்ல நீங்க 10 லட்சம் ரூபாய் போடுங்க, அதனால நான் ரூபாய்க்கு அழுவல, நீங்க 10 லட்சம் ரூபாய் கூட போடுங்க. அதாவது 8 ஹவர் என்னுடைய சுவாசம், என்னுடைய பாடி உங்க கண்டிஷன்ல, உங்க கண்ட்ரோல்ல இருந்தது. எத்தனை ஹவரு? ஒரு 8 ஹவர் என்னுடைய உடல் உங்க கண்ட்ரோல்ல இருந்தது. உங்க கண்ட்ரோல்ல 8 ஹவர் இருந்ததுக்கு நீங்க 8 லட்சம் போட்டுட்டீங்க. 80 வருஷமாக என் ரப்போடைய கட்டுப்பாடுல என் உடல் இருந்தது. பாருங்க, எத்தனை கோடி போட்டிருக்கணும். ஒரு 8 ஹவர் இருந்ததுக்கு 8 லட்சம் போட்டிருக்கீங்க. 80 வருஷமாக என் ரப்போடைய கட்டுப்பாட்டுல நான் இருந்திருக்கிறேன்னு. ஒத்த ரூபாய் கூட இதுவரைக்கும் என்கிட்ட இறைவன் கேட்டதில்லை. எவ்வளவு கிருபையா எங்க ரப்ப நடந்திருக்கிறான். ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யதில்லை, எனக்கு அந்த சுவாசத்தை பிரச்சனை ஆக்கினதே கிடையாது. அப்ப என்னுடைய ரப்பு இத்தனை வருஷ காலம் எனக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாம எனக்கு அந்த சுவாசங்களை தந்திருக்கிறான்னா, எத்தனை லட்சத்துக்கு மதிப்பான அந்த ரஹ்மத்தால எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சுதான் நான் அழுகிறேன். உண்மையில இந்த செய்தி ஒவ்வொரு மனிதர்களையும் தன்னுடைய மனக்கண் முன் குத்தி காட்டக்கூடிய, உஷார்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. சில நேரத்துல நம்ம பேசுற செய்தியெல்லாம் விட இந்த மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய செய்தி எல்லாத்தையும் தூக்கி முழுங்குற மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்மத்துமார்ல ஒரு மனிதர் நாளைக்கு கியாமத் நாளில் விசாரணைக்கு வருவார். மீசான் அந்த தட்டில நிர்வகிக்க வருவார். அவர் தான் கடைசியா வருவார். விசாரணை வரக்கூடிய கடைசி கேஸ் அவர் தான். அவருடைய நன்மைகள் நிற்கக்கூடிய இடத்துக்கு வருவார். வரும்பொழுது அவருடைய குற்ற ஃபைல்கள் இருக்கிறது. ஒரு ஃபைலே கிட்டத்தட்ட 99 ஃபைல் வரும் அவருக்கு. ஒரு ஃபைலு ஏர்போர்ட் சைஸ் பேப்பர் மாதிரி கிடையாது. இன்னைக்கு ஏர்போர்ட் சைஸ் தானே இருக்கு, ஒரு பக்கம் ஏர்போர்ட் சைஸ் தானே வருது. அது மாதிரி ஏர்போர்ட் சைஸ்ல வானம் பூமி அளவுக்கு இருக்கும் ஒரு பேப்பர். அப்படி 99 புக்கு. அப்படின்னா எவ்வளவு ஆன இருக்கும் அவருடைய குற்றப்பெயல். அப்ப அல்லாஹ் சொன்னானா அந்த மனிதரை பார்த்து, நான் பக்கம் பக்கமா நிறைய உங்களுக்கு நிறைய இல்லாதெல்லாம் எழுதிட்டா நீ நினைக்கிறியா, இவ்வளவு ஆன சேர்ந்துட்டேன். இல்ல ஆண்டவா, நான் செய்ததுதான். இப்பவும் சொல்றேன், உன்னை என்ன செய்ய முடியும், என்ன காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா அவனுடைய 99 ஃபைல் அந்த மீசானுடைய அந்த பாவத்தினுடைய அந்த தட்டுல வைக்கப்படும் போது அல்லாஹ் சில துண்டு பேப்பர்களை கொண்டு வந்து நன்மையினுடைய தட்டு இருக்குல்ல அதுல போடுவான். அத்தனையும் கீழே இறக்கிட்டு அந்த போட்ட சில துண்டு சீட்டுகள் அந்த வெயிட்டை ஏற்றி விட்டுரும். அது என்னதுன்னா, இது என்ன தெரியுமா, நீ சொன்னாயே சுப்ஹானல்லாஹ், நீ சொன்னாயே சில அல்லாஹ்வுடைய திக்ருகள், அந்த திக்ருடைய நன்மை தாம்பா இது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் சாதாரண நினைச்சிடாதீங்க, அது உஹது மலை நன்மை கிடைக்கும், உஹது மலை நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சாதாரண சொன்னாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய வெயிட்டுக்கு முன்னால உன் பாவ வெயிட் எல்லாம் கொசு மாதிரி ஆயிரும். நீ ஜெயித்து விட்டான்னு சொல்லி அல்லாஹ் தாலா கடைசியில மிரட்டல் மாதிரி கடைசியில இறுதி அவருக்கு நல்ல நிலையில் முடியும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு அவர் ஜெயிப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினான்.